கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தான் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஊழியத்திற்கும் ஜீவியத்திற்கும் இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு நாம் செய்கிற ஊழியங்கள் ஜீவியம் ரெண்டு விதமாக கட்டப்பட்டிருக்க முடியும். ஒன்று நம்முடைய சொந்த பலத்திலே கட்டப்பட்டிருக்க முடியும். இன்னொன்று பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அது கட்டப்படுகிறதாய் இருக்க முடியும். ஒன்று ஆவியின் வல்லமையிலே கட்டப்படுவது, இன்னொன்று ஆத்தும வல்லமையிலே கட்டப்படுவது. நம்முடைய அறிவை பயன்படுத்தி, நம்முடைய பணத்தை பயன்படுத்தி, நம்முடைய பலத்தை பயன்படுத்தி, நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தி, நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி, இப்படி இவைகளெல்லாம் நாம் பயன்படுத்தி ஒரு பெரிய ஊழியத்தை கட்ட முடியும். நாம் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய கிறிஸ்தவர்களைப் போல, ஒரு பக்தியான கிறிஸ்தவர்களைப் போல நாம் பார்வைக்கு தோற்றம் அளிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். ஆனால் அங்கே தரம், அங்கே ஒன்றும் இருக்காது. அங்கே ஒரு விலையேறப்பெற்ற வாழ்க்கை, ஒரு விலையேறப்பெற்ற அது ஊழியமாக அது இருக்காது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கட்டப்படுவது மட்டும்தான் அது தரமானதாகவும் அது விலையேற பெற்றதாகவும் அது இருக்க முடியும்.